அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2 பேர் நம்ம சந்தித்து பேசுகிறோம் அப்படின்னு வச்சுங்க. பிறரை பற்றி நாம் ஒரு அபிப்பிராயத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே தான் பேசுவோம். இந்த மனுஷன் தேவையில்லாமல் வாயாடுறாரு, இல்லை இவர் ரொம்ப கர்வம் பிடிச்சவர், அல்லது இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இவருக்கு ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. இப்படி ஏதாவது இன்னொருத்தரோட நம்ம உட்காந்து பேசும்போது நம்ம அடுத்தவங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் மனசில் வச்சுருப்போம். கொஞ்சம் உயர்வாகவும் இருக்கலாம், மட்டமாகவும் இருக்கலாம். ரொம்ப அதிகமாக பல பேர் மனதில் வைத்திருப்பதை பார்த்தா மற்றவர்கள் தன்னை விட குறைவானவர்கள், தான் கொஞ்சம் மேலானவன் அப்படிங்கிற அபிப்பிராயம் சில பேருக்கு இயல்பிலேயே இருக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பாருங்க, உயர் மனப்பான். மனிதன் முன்னுக்கு வரணும்னா தன்னை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கணும். நல்ல கவனிங்க, தன்னை பற்றி உயர்ந்த எண்ணம் என்பது வேறு, பிறரை மட்டமாக நினச்சி அவங்கள விட நான் உயர்வுன்னு நினைக்கிறது வேறு. கம்பேர் பண்ணி இவன் மட்டும், அவனை விட நான் உயர்வு அப்படின்னு நினைக்கிறது வேற. தன்னை பற்றிய ஒரு பெருமித உணர்வு, செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற பாருங்க, பெருமித உணர்வு. ஏன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது, பண்ணுவது என்னுடைய பழக்கம் அல்ல, நான் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுகிறவன், இப்படி நினைப்பு இருக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லை. குறித்த காலம்னா குறித்த காலத்துக்கு நான் அந்த இடத்துக்கு சேருவேன். தன்னை பற்றிய ஒரு சுய மரியாதை உணர்வு, அது தவறு கிடையாது. ஆனால் அதை விட எல்லாரும் ரொம்ப மோசம்பா, எவன் டயத்துக்கு வரான், எவனுமே டயத்துக்கு வரான், இது மற்றவங்களை பற்றிய நெகட்டிவ் கமெண்ட், அது தேவையில்லாது. 100க்கு 90 பேர் அடுத்தவங்களை அப்படி குறைவாகவோ கடுன்னு சொல்லினாலேயோ அல்லது எப்போ பார்த்தாலும் ஒரு தராசு வச்சு நிறுத்துக்கிட்டோ காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் எல்லாரும் மோசம், நான் ஒருத்த மட்டும்தான் ரொம்ப கரெக்டு அப்படின்னு. இன்னும் சில பேர்த்து நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருக்குமே ஒழுக்கம் கிடையாது, தனக்கு மட்டுமே ஒழுக்கம் உண்டுங்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன, யாருக்குமே கேரக்டர் கிடையாது சார், எல்லாரும் ஒழுக்கம் இல்லாதவங்க சார், தனக்கு மட்டுமே அது இருக்கிற மாதிரியும் பாக்கி யாருக்குமே அது இல்லாத மாதிரியும் பேசுவாங்க. அவங்களும் 2 நிமிஷம் நீங்கள் பேச முடியாது. அதே மாதிரி இன்னும் சில பேர் பேசும்போது உலகத்தில் இல்லாத சாமர்த்தியம் தனக்கு மட்டுமே இருக்கிற மாதிரியும் மற்ற எல்லாருக்குமே அது இல்லாத மாதிரியும், அதை இல்லைங்கிறத வரிக்கு வரி எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னால் அந்த மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படி ஏதாவது கடுஞ்சொல். நீங்கள் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, சொற்களில் கூட சில பேர் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துவாங்க. சொற்களில் இது மாதிரி கடுஞ்சொல்லாக கூட இருக்காது, ஆனால் அந்த சொல்லுகிற தோரணை, சொல்லுகிற முறை, அல்லது சொல்லும்போது நீங்கள் அவங்க கண்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னு வச்சுங்க, கண்களை பார்த்தீங்கன்னா, ஹே நீலாம் ஒன்றுமே இல்லைடா, நான் பெரிய ஆள்டா, நீ ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறது வார்த்தையிலேயே வராது. ஆனால் அந்த கண் நம்மளை பார்க்குது பாருங்க, பார்க்கும்போதே தெரியும். அந்த கண்ணுக்குள்ளே அவ்வளவும் தெரியும். அந்த அப்படியே கர்வம் பொங்கி வழியும், அப்படியே நிரம்பிக்கிட்டு அப்படியே அது பாட்டுக்கு வழியும். இதெல்லாம் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இயல்பில் எல்லாருக்குமே வரும். இது ஏதோ ஸ்பெஷல் பவர் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கூர்ந்து நம்ம அந்த விஷயத்தை கவனிக்கும் போது அப்படியே மனசிலிருந்து மனசுக்கு, எப்படிங்க, மனசிலிருந்து மனசுக்கு. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அப்படியே எல்லாம் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போய் லோட் ஆகிடுது பாருங்கள். அந்த ஆர்டர் கமாண்டு கொடுத்த உடனே கம்ப்ளீட்டாக அப்படியே போய் லோட் ஆகிடுது பாருங்கள். அது மாதிரி ஒரு விதமான கமாண்ட் இருக்குது, அதை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இந்த மனசில் இருக்கிறது முழுக்க அந்த மனசுக்கு வந்துடும். பெருவாரியாக இப்போ இந்த ஆள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ரைட்டு அப்படிங்கிற நமக்கு புரியும் 2 நிமிஷம் பேச ஆரம்பித்த உடனே. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, பல மனிதர்களோடு பழகுகிற போது, பலவிதமான மேல்மட்டத்தில் இருக்கிறவர்களோடு நான் பழகுகிற போது, பதவிகளில் இருக்கிறவர்கள் பதவி அதிகாரத்தால் கொஞ்சம் அப்படி பேசுவாங்க. பட் அவங்களையும் நல்ல மனித மனம் உடைய, அன்பு உடைய, இந்த பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தாண்டி மனித நேயத்தோட அன்போடு இருக்கிறவங்க உண்டு, பார்த்துருக்கேன். அப்புறம் புகழில் இருக்காங்க பாருங்கள், புகழோட உச்சியில் சில பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க இந்த புகழெலாம் ஒன்றுமே இல்லை, இது ஒரு மாயை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சு பேசுவாங்க. அதை விடுங்க அப்படின்ட்டு மற்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. யாராவது கூட இருக்கிறவங்க பற்றி ஆரம்பித்தா கூட, இதெல்லாம் என்னமோ எதிர்பாராதுங்க, என்னமோ நடந்திருக்குங்க, அதெல்லாம் பற்றி என்னங்க பெருசு, நம்ம ஒன்றுமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், இதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி சரியாக வெளிப்படுத்துவார்கள். வார்த்தைகளில் இல்லைன்னா கூட அவங்களுடைய பண்பாடு, செயல், நடைமுறை அது மூலமாக வெளிப்படும். சில பேர்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ஊர் உலகத்திலேயே வேறு எவ்வளவுக்கும் எதுவும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், எனக்கு மட்டும்தான் இதை தெரியும், மற்ற மேடையில் பல பேச்சாளர்கள் பேசும்போது கீழே உட்காந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கும் உண்டு.
சில பேச்சாளர்கள் பேசும்போது பண்பாட்டோட உச்சியோட பேசுவாங்க. ஏதோ நான் சொல்கிறேன், இதில் உண்மையும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சுங்க. சார் கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்கிறான், தரையில் சிறு பிள்ளைகள் கீறி இது வீடு என்று எழுதினால் அதை பார்த்து தச்சரும் காய்வரோ அப்படின்னா. எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட், தச்சர்னு அர்த்தம் இல்லை, ஆர்கிடெக்ட். அவர் குழந்தை வீடு கட்டி விளையாடும் போது குறுக்க வந்து நின்று ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அது மாதிரி என்னமோ எனக்கு தெரிஞ்சது நான் எழுதியிருக்கிறேன். வாட் ஏ கிரேட் மேன். கம்பெனி அவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பணிவாக பேசுகிறாரு பாருங்க. அந்த மாதிரி பேசுகிற பல பேச்சாளர்களை நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்மளுடைய அறிவு கேட்டின அளவுக்கு இதுதான் அப்படின்னு. ஒரு சில பேர் பேசும்போது பார்த்தா ஊர் உலகத்திலேயே மற்ற எவனுக்குமே பேச தெரியாது, யாரும் வாயவே திறக்கப்படாது, நான் ஒத்தந்தான் பேசணும், மற்ற அத்தனை பேருமே கேட்கணும், மற்ற எவனுக்குமே வாயை திறக்கிறதுக்கு யோகியதே இல்லை, அந்த மாதிரி பேசுவாங்க. பாவமாக இருக்கும். அட்டையே கடவுளே, இப்படி ஆணவம் பொங்கி கர்வம் கண்ணில் பொங்கி வழியுதே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். சரி, நான் இப்போ எதுக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். பிறரை இப்படி குறைத்து மதிப்பிடுகிறவர்கள், பிறரை இப்படி குறைத்து மதிப்பிடுகிறவர்கள் பிறர் மதிப்பிலிருந்து வீழுகிற போது பயங்கரமாக விழுவார்கள். அதான் மெசேஜ். பிறரை இப்படி குறைத்து மதிப்பிடுறாங்க பாருங்க, அவங்க பிறர் மதிப்பிலேருந்து கீழே விழுறாங்க பாருங்க, அப்போ கீழே அப்படி அடிபடும். ரொம்ப அவசரத்தில் அவங்க தன்னை வச்சிருக்கிறதுனால கீழே விழும்போது அடி பலமாக இருக்கும். இப்போது நம்ம தரையில் இருக்கிறோம், நமக்குன்னு கீழே விழுந்தால் அடி கம்மியாக இருக்கும். ஒரு 10 படி ஏறி மேலே நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து கீழே விழுந்தோம்னா என்ன ஆகும்? இவங்க தன்னை ஒரு 10 படி ஏற்றி வச்சுருக்கிறாங்க, அங்கேருந்து தள்ளிட்டான் ஒருத்தன் கீழே, என்ன ஆகிறது? பலமான காயம். ஒரு சம்பவம் இது ஒரு ஜென் ஸ்டோரி, ஒரு அருமையான ஸ்டோரி, அருமையான ஜென் கதை இது. ஒரு மாஸ்டர், ஒரு குரு, அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பானில் நடந்ததான் இந்த சம்பவம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டருக்கு என்னென்ன எல்லாம் மக்கு பயிர்காங்க, நாம குரு, நமக்கு தெரியாது தான், நாம தான் உலகத்திலே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அவருக்கு, தனக்கு இருக்கிற அந்த பெருமையை பற்றி. ஒரு நாள் சார் திடீர்னு பூகம்பம். உங்களுக்கு தெரியுமா, ஜப்பானில் அடிக்கடி பூகம்பம் ஆகும் அப்படிம்பாங்க. அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. இந்த மாஸ்டர் இருக்கார் பாருங்க, அவர் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல், மாணவர்களே எந்திரிங்க, இந்த அறைகள்லேயே பாதுகாப்பானது நம்முடைய சமையல் அறை தான், அதனுடைய கட்டுமானம் அது மாதிரியானது, வாங்க எல்லோரும் நம்ம அங்கே போய் நிற்போம் அப்படின்னு அமைதியாக. இந்த இங்கிலீஷில் பேனிக் அப்படின்பா, ஒரு அவசரம் ஏற்படும் போது பல பேர் தாறுமாறாக போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவான். மாணவர்களில் பல பேர் அப்படி பேனிக்காக இருக்கிறாங்க, கைகாலெலாம் அசைச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு, ஐயோ பூகம்பம் வந்துடுச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கட்டடம் இடிஞ்சிருமோ, அது இவர் எல்லாரையும் அமைதியாக அழைச்சிக்கிட்டு சமையல் அறைக்குள்ளே கொண்டு போய் வாங்க அப்படின்னு வச்சு கதவை சாத்திக்குங்க. எல்லாம் நின்றுக்கிட்டார். சார் கொஞ்சம் நேரத்தில் அந்த பூகம்பம் அடங்கிருச்சு. அடங்கி முடிஞ்ச உடனே அந்த மாஸ்டருக்கு பெருமைனா பெருமை, தாங்க முடியாத பெருமை. அவருக்கு அந்த படப்படப்பு அந்த அதெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், பாருங்கள் இங்கே நீங்கள் எல்லோரும் எப்படி நடந்துக்கிட்டீங்க, ஒரு அவசரமும் ஒரு பிரச்சனையும் வரும்போது எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியல, நீங்கள்லாம் அங்கங்கே ஓட பார்த்தீங்க, தாறுமாற நடக்க பார்த்தீங்க, ஆனால் நான் உங்கள் மாஸ்டர் எப்படி நடந்துக்கிட்டேன், நிதானமாக நடந்தேன், ஒவ்வொரு சொல்லையும் அளந்து பேசினேன், உங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். பாருங்கள், நான் அப்படி இருந்தால் கூட நான் கூட கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன், நான் கொஞ்சம் படபடப்பாயிட்டேன். அது எப்படி எனக்கே தெரிஞ்சது தெரியுமா? அவர் தன்னை பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காராம். எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த அந்த ஜார்லேருந்து தண்ணி எடுத்து நான் குடித்தேன் பார்த்தீங்களா, அது என்னுடைய எக்ஸைட்மெண்ட்டினுடைய விளைவு. அதனால தான் நான் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க, இல்லாட்டி அதுவும் இல்லாமல் இருந்தால் இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். நான் கூட அவ்வளோ பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. எது அவர் தாழ்த்திக்கிறாராம், தாழ்த்தலை, உங்களை விட ஒஸ்திங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ மாணவர்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள்லாம் எப்படி தப்பாக நடந்துக்கிட்டீங்க, ஆனால் நான் எப்படி நடந்துக்கிட்டேன், இதை நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும். பட் நானே பாருங்கள் கொஞ்சம் படபடப்பாய் கடைசியாக அந்த தண்ணி எடுத்து குடித்தேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஒரே ஒரு மாணவன் சொன்னான், மாஸ்டர் எ ஸ்மால் கரெக்ஷன், ஒரு சின்ன திருத்தம். என்ன, நீங்கள் குடித்தது தண்ணி இல்லை, கம்ப்ளீட் சோயா புழிஞ்சு வச்சுருந்த சோயா சாஸ் அதை எடுத்து குடிச்சிங்க. மாஸ்டர் அப்படியே திகைச்சு போனார். இந்த கதையில் மாஸ்டர் கொன்னே போட்டான். தான் குடித்தது சோயா சாஸா தண்ணியான்னு கூட தெரியாமல் எடுத்து குடிச்சிருக்கிறான்னா அவன் மனசில் எவ்வளவு பயத்தை ஒழிச்சு வச்சுருக்கான், எவ்வளவு பொய்மையாக வெளியில் காட்டியிருக்கான். அதாவது பல பேர் பிறரை விட தன்னை உயர்ந்தவனாக பல பேர் முன்னிலையில் காட்டி கொண்டிருக்கிறார்கள் முழு பொய்யோடு. பிறரை விட தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளுகிற பலரும் முழு பொய்யோடு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே கணம் அந்த பையன் அப்படியே தோலை உரிச்சிட்டான், நீ குடிச்சது தண்ணி இல்லை, முழு சோயா சாஸ்.
அது சோயா சாஸா தண்ணியான்னு கூட தெரியாமல் நீ குடிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு குழப்பத்தில் இருந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சின்ன கதை தான், ஆனால் மிகப்பெரிய உண்மையை நமக்கு புலப்படுத்தி கொண்டிருக்கிற கதை. எனவே பிறரை நம்மை விட குறைவாக நினைப்பதும் நம்மை பிறரை விட வெகுவாக உயர்த்தி நினைத்து கொள்வதும் ஆபத்தில் முடியலாம். கொஞ்சம் கவனம் தேவை.